பிரேக்கிங் நியூஸ். சங்கரன் கோவிலில் ஆடித்தவசு திருவிழா கோலாகலமாக தொடக்கம். உலக நன்மைக்காக தவமிருக்கும் தாய் கோமதி அம்பாளின் அருளை பெறும் புனித நாட்கள் தொடங்கிவிட்டன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு சங்கரலிங்க சுவாமி, சங்கர நாராயண சுவாமி, கோமதி அம்பாள் திருக்கோவிலின் உலக புகழ்பெற்ற ஆடித்தவசு திருவிழா இன்று ஜூலை 18 காலையில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. ஆடித்தவசு என்பது ஒரு திருவிழா மட்டுமல்ல, உலக மக்கள் நலனுக்காக கோமதி அம்பாள் தவமிருந்து இறைவனின் அருளை அனைவருக்கும் பெற்றுத்தரும் தெய்வீக நிகழ்வு. அதனால்தான் இந்த விழாவுக்கு கோடிக்கணக்கான பக்தர்களின் இதயத்தில் தனி இடம் உள்ளது. வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்களின் ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா என்ற முழக்கத்துடன் திருக்குடி ஏற்றப்பட்டு 12 நாள் ஆன்மீக பெருவிழா தொடங்கியது. கொடியேற்றத்திற்கு பிறகு தவக்கோலத்தில் எழுந்தருளிய கோமதி அம்பாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து பரவசமடைந்தனர். இன்று முதல் 12 நாட்கள் சங்கரலிங்க சுவாமி, சங்கர நாராயண சுவாமி, கோமதி அம்பாள் ஆகியோர் பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். தினமும் சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் மற்றும் திருவேதி விழா நடைபெற உள்ளது. திருவிழாவின் உச்ச நிகழ்வான ஆடித்தவசு தரிசனம் மற்றும் பிரம்மாண்ட தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாயி கோமதி அம்பாளின் உலகம் முழுவதும் அமைதியும் வளமும் ஆழ்வார்கள். ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. பிரேக்கிங் நியூஸ். சங்கரன் கோவிலில் ஆடித்தவசு திருவிழா கோலாகலமாக தொடக்கம். உலக நன்மைக்காக தவமிருக்கும் தாய் கோமதி அம்பாளின் அருளை பெறும் புனித நாட்கள் தொடங்கிவிட்டன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு சங்கரலிங்க சுவாமி, சங்கர நாராயண சுவாமி, கோமதி அம்பாள் திருக்கோவிலின் உலக புகழ்பெற்ற ஆடித்தவசு திருவிழா இன்று ஜூலை 18 காலையில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. ஆடித்தவசு என்பது ஒரு திருவிழா மட்டுமல்ல, உலக மக்கள் நலனுக்காக கோமதி அம்பாள் தவமிருந்து இறைவனின் அருளை அனைவருக்கும் பெற்றுத்தரும் தெய்வீக நிகழ்வு. அதனால்தான் இந்த விழாவுக்கு கோடிக்கணக்கான பக்தர்களின் இதயத்தில் தனி இடம் உள்ளது. வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்களின் ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா என்ற முழக்கத்துடன் திருக்குடி ஏற்றப்பட்டு 12 நாள் ஆன்மீக பெருவிழா தொடங்கியது. கொடியேற்றத்திற்கு பிறகு தவக்கோலத்தில் எழுந்தருளிய கோமதி அம்பாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து பரவசமடைந்தனர். இன்று முதல் 12 நாட்கள் சங்கரலிங்க சுவாமி, சங்கர நாராயண சுவாமி, கோமதி அம்பாள் ஆகியோர் பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். தினமும் சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் மற்றும் திருவேதி விழா நடைபெற உள்ளது.
திருவிழாவின் உச்ச நிகழ்வான ஆடித்தவசு தரிசனம் மற்றும் பிரம்மாண்ட தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாயே கோமதி அம்பாளே, உலகம் முழுவதும் அமைதியும் வளமும் அருள்வாயாக. ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா.